புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. பாடுவோம். இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார், பாதைகள் நெய்யாமல் பொழிய செய்வாரே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார், பாதைகள் நெய்யாமல் பொழிய செய்வாரே. அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. வயது நாட்களை திரும்ப தருவாரே, இளவயதின் கழுகை போல பறக்க செய்வாரே. வாழ வயதின் நாட்களை திரும்ப தருவாரே, இளவயதின் கழுகை போல பறக்க செய்வாரே. அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. இந்த புதிய நாளில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார், அக்கினி ஜுவாலையாக ஊழியர்களை அறுவடையை தந்திடுவாரே. அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார், ஆத்தும அறுவடையை தந்திடுவாரே. அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. குடும்பங்களை வேலையடைத்து காப்பார். இரட்டிப்பான நன்மைகளால் குடும்பங்களை நிரப்புவார். அல்லேலூயா, புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. வாலிபர்களை ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா, 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 இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. பெண்கள் தெபொராளை போல எழும்புவார்கள், எஸ்தரை போல் செயல்படுவார்கள். விசுவாசித்தவளை பாக்கியவதி.
ஆவியை ஊற்றுவேன். தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஊற்றிடுவார் சிறுவர்கள் மேல். தீர்க்க தரிசனம் அவர்கள் உரைத்திடுவார்கள். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. பர்வதங்கள் மேலாக எழும்பப்படும். ஜாதிகள் ஜனங்களும் கூடி வருவார்கள். சபைகள் பர்வதங்களுக்கு மேலாக எழும்பும். ஜாதி ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஓடி வருவார்கள். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. ஆமென். இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. அற்புத அடையாளங்கள் நடக்கும். உணர்வுகள் வானை போல துள்ளி குதிப்பார்கள். ஊமையர் பேசுவார், செவிடர் கேட்பார்கள். உணர்வுகள் வானை போல துள்ளி குதிப்பார்கள். ஊமையர் பேசுவார், செவிடர் கேட்பார்கள். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படுமே. அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படும். தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படும். எல்லாரும் சொல்லுங்க. அந்தகார மீண்டும். வல்லமைகள் அழிக்கப்படும். மீண்டும். தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படுமே. அந்தகார வல்லமை. கரங்களை உயர்த்தி சத்தமா. தேசத்தில் தேவ மகிமை வெளிப்படுமே. அந்தகார வல்லமைகள் வல்லமைகள் அழிக்கப்படும். தேவ மகிமை வெளிப்படுமே. அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படும். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்கள் செய்திடுவார் இயேசு ராஜா. இந்த புதிய நாளில் புதிய கிருபை தந்து நடத்திடுவார் இயேசு ராஜா. அல்லேலூயா. Praise the Lord. ஏசாயா 55:3 வாசிக்க கேட்போம். உங்கள் செவியை சாய்த்து தாவீதுக்கு அருளின, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நித்தியம்னா இதுதான். என் மேல கிருபை வச்சிட்டாரு, அது நித்திய கிருபை. அதை எவரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்க மேலதான், பக்கத்தில் கூட சொல்லுங்க, உங்க மேலதான் நித்திய கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற கிருபை என்ன கிருபை? ஸ்தோத்திரம். டெம்பரரி கிரேஸ் கிடையாது, எவர்லாஸ்டிங் கிரேஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். டெம்பரரினா அப்படி வந்துட்டு போயிடும். கொடுத்தா கொடுத்தது தான் நிரந்தரம். நிரந்தரமானதை கர்த்தர் நமக்கு செய்கிறார். இன்றைக்கு கிருபையின் முக்கியத்துவம், கிருபையின் தன்மைகள் என்ன, அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சங்கீதம் 5:7 வாசிக்கும் போது,
நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஒரு கிருபை ஒரு ஆளை என்னெல்லாம் பண்ணுது. இந்த தாவீது அவர் வாசிக்க சொல்லுகிறார். நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நீங்கள் எத்தனை பாடல்களை எழுதுறீங்க, உங்கள் லைஃப்பில் வர்ற பாடுகளை அதில் எப்படி தேவன் பலப்படுத்துகிறாருங்கிறத பாடலாக எழுதணும். தேவன் செய்த அற்புதங்களை பாடலாக எழுதணும். இப்படி எழுதி வார்த்தியத்தில் வாசிக்கிற அளவுக்கு ஸ்தோத்திரம் கொடுக்கணும். அல்லேலூயா. பாடுகிறதும் இருக்கிறது, பாடலை படிக்கிறதும் இருக்கிறது, பாடலில் ஓடுகிறதும் இருக்குது. 3 அனுபவம் இருக்கணும். பரவாயில்ல, பாட்டே தெரியலையா, படிங்க. அன்றைக்கி 2 பாட்டிகள் உட்காந்து பாட்டை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாதை உந்தன் கூடாரத்தை அப்படின்னு பாடினாங்க. பரவாயில்ல, அந்த பாட்டிக்கு இருக்கிற பக்தியை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். ஸோ அது நமக்கெல்லாம் பாட்டு தெரிலன்னா நினச்ச மாட்டோம், பக்கத்துலேயே போக மாட்டோம். ஆனால் பாடுகிறவர்கள் இருக்கிறார். பாடல் பாடி டைம் இல்லைன்னே பாடலே ஓடுறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாடவும் செய்யணும், பாடலில் ஓடவும் செய்யணும், தெரியலன்னா படிக்கவும் செய்யணும். ஸ்தோத்திரம். இது தாவீது எழுதி கொடுக்கிறார். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். வேர்டில் தேவனுடைய கவனத்தை திருப்புறார். உங்கள் வேர்டு மேலே கர்த்தருடைய கவனம் இருக்குது. என் தியானத்தை கவனியும். 2வது அவருடைய கவனத்தை தியானங்கள் மேலே திருப்புறார். நம்ம தியானம் எப்படி இருக்கிறது? தியான புருஷன் ஈசாக்கு, வேதத்தில் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான். தியானம், உங்கள் தியானத்தின் பக்கம் கர்த்தருடைய கவனம் வர்ற அளவுக்கு உங்கள் தியானம் இருக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்து, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். விண்ணப்பங்கள் நிறைய விண்ணப்பித்து கொண்டு இருக்கிறார். என் ராஜாவே, தேவனை ராஜாவா பார்க்கிறார். என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை, விண்ணப்பம் சொல்லி கொடுத்தாச்சு, பெட்டிஷன் கொடுத்தாச்சு, இப்பொழுது வேண்டிக் கொள்கிறேன், ரெக்வெஸ்ட் பண்ணுகிறார். எவ்வளோ விஷயத்தை தாவீது கொண்டு வரார் பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவரே கேட்டால் கேரும் பெயரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். தட்டுங்கள், முதல்ல கேளுங்கள், அடுத்தது தட்டுங்கள், அப்புறம் தேடுங்கள். இந்த 3 நிலை நமக்குள்ளே இருக்கணும். தேவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். தட்டணும், தேடணும். அவர் சொல்கிறார், காலையில் என் சத்தத்தை கேட்டு வரலாம். தாவீது சொல்கிறார், நான் காலையில் ஜபத்தில் இருப்பேன். அதிகாலை ஜபம் இல்லைன்னா விடிய கால வெளிச்சம் இருக்காது. விடியற்கால வெளிச்சம் இதுவரை அதிகாலை ஜபத்தில் பழகலை. சிலருக்கு சொப்பனம் வர்றதே அந்த 7 மணிக்கு மேலே தான். அப்படியே வந்து மாடு மிதிச்சுட்டு போகிற மாதிரி, ஸ்தோத்திரம், வேலையை பிச்சு போட்டு போகிற மாதிரி, ஒரு மிருகம் வந்து கூட்டத்தை பிச்சு போட்டு, இந்த மாதிரி பேய்கள் நடமாடுறது பூரா காலையில் தான். அதனால் பேய் நடமாடுறதுக்கு முன்னால் தேவ பிள்ளை எழும்பி அவனை மிதிக்கணும். சத்துருவை மிதிப்பாய். இங்கே இருக்கிற எல்லாருடைய பாதங்களும் சாத்தான மிதிக்கிற பாதங்களாக இருக்கும்படி இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். எல்லா சத்துரு மிதிக்கப்படுவானாக. எல்லாம் சொல்லி இயேசுவின் நாமத்தில். இந்த காலையில் தூங்குகிற நேரங்களில் சத்துரு விதைக்கிற விதைகள் சுட்டெரிக்கப்படுவதாக. பரிசுத்தாவின் ஆளுகை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உட்கார்ந்துருக்கும் போதே உங்கள் பிரச்சனைலாம் இங்கே வந்து நிற்கும். ஒன்றுக்கும் அடி கொடுக்கறதா வேலை. அதை அடிச்சிட்டோம்னா அது விழுந்துரும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதை விட்டுட்டோன்னா நீங்கள் வாங்குவீங்க அந்த அடியை. உங்கள் மேலே விழுற அடியை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு தடுத்து நிறுத்தி உங்களுக்கு ஜீவனை ரிலீஸ் பண்ணுற இடம் தான் பலிபீடம். அல்லேலூயா. ஒரு வாரம் ஆராதனைக்கு வரலன்னா என்ன ஆகும்? சாசு ஓங்கி வச்சுக்கிட்டு இருப்பான். போன வாரம் கல்ல ஓங்கியிருப்பான், ஆராதனைக்கு வந்திருப்பீங்க, போயிட்டாலே இந்த வாரம் விட்டப்படாதுன்னு நினைப்பேன். கரெக்டாக அவன் லக்கு வச்சு பார்த்து கடைசியில் 4வது வாரம் நீங்கள் வராமல் இருந்திருப்பீங்க. அப்போ அன்னைக்கு திறப்பில் நிற்க பாஸ்டர் இருந்திருக்க மாட்டார், சபை இருந்திருக்க மாட்டேன். டம்முன்னு விழுந்து அடுத்து 4 வாரம் வர முடியாதபடியே ஆயிரும். இதெல்லாம் ஆவியின் மண்டலத்தில் உள்ள விஷயம். இது பரிசுத்தாவியோடு இணைஞ்சாதான் புரியும். அல்லேலூயா. ஆனால் திறப்பில் நின்று செபிக்கும் போது அந்த பிசாசை வானத்திலே காலி பண்ணிடுறது. வானத்தில் யுத்தம் உண்டாயிட்டு. வானத்தில் யுத்தம் பண்ண தெரியல, வீட்டுக்குள்ளே வந்துடும். வானத்தில் யுத்தம் பண்ண தெரியல, வாழ்க்கைக்குள்ளே வந்துடும். வானத்திலிருந்து செயல்படுகிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுவதாக. சின்சியராக நல்ல கரங்களை உயர்த்தி, உங்களுக்காக தான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்காக தான் சொல்கிறேன், உங்கள் தலைமுறைக்காக தான் சொல்கிறேன். வானத்தில் இருந்து எங்களுக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டங்கள், துரைத்தன வல்லமைகள்
அதிகார வல்லமைகள், அந்தகார உலக அதிபதியின் கிரியைகள், வானமண்டல பொல்லாதாவின் சேனைகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, நன்மைகள் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். சில பிரச்சனை பேச்சுவார்த்தையில் சரியாகலன்னா வீட்டில் வினையாயிருது. அது மாதிரி நீங்கள் வானத்திலே அடிச்சிடணும், ஜபத்திலே அடிச்சிடணும், அதிகாலை ஜபத்திலே காலி பண்ணிடணும். அது இங்கே இஷ்யூவாக வர விடக்கூடாது. நீங்கள் இஷ்யூக்களை நியாயம்லாம் படுத்தக்கூடாது. நீ அங்கே மிஸ் பண்ணிட்ட, அதனால தான் அங்கே பிரச்சனை. ஸ்தோத்திரம். தேவனை பற்றி நல்ல எண்ணம் இல்லை, அதனால் யுத்தம் உடைய வாசல் வரைக்கும் வந்தது. உன் வீட்டு வாசலுக்கு யுத்தம் வருமா? யுத்தங்களை அதன் வாசல் வரை திருப்புகிறவர்கள். தேவ சபைனா என்ன? யுத்தத்தை அது வீட்டுக்கே திருப்புகிறவர்கள். இன்றைக்கு உங்க யுத்தத்தை அது வீட்டுக்கே கர்த்தர் திருப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர், அது ஏன் வீட்டுக்குள்ள வந்திருக்க? அப்போ உன் வார்த்தையில் எங்கேயோ நீ லூஸ் டாக் பண்ணியிருக்க. இன்னைக்கு இப்போ சத்தியம் தெரியுது உங்களுக்கு. இப்போ நீங்கள் அதை திருப்பி விடுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா யுத்தங்கள் திருப்பி அனுப்புகிறேன். யுத்தங்களை உண்டு பண்ணுகிற வல்லமைகள் விலகி போ. ஒரு வழியா சத்துரு வந்தா இப்ப 7 வழியா ஓடு. கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இதை தான் இயேசு சீசர்களுக்கு சொன்னார். நீ என்ன அற்ப விசுவாசியா இருக்கா? எது வரைக்கும் போ உன் கூட இருப்பேன்? காற்று கடை இறைனா நிறுத்துப்பா, நிறுத்து. ஐயரே ஐயரே, என்ன ஐயரே ஐயரே ஐயரே, கர்த்தாவே கர்த்தாவே, இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? உனக்குள்ள நான் இருக்கிறேன். எழுந்து அடக்கு, உன் பிரச்சனை அடக்கு, கடனை பார்த்து பேசு, ஓடு இயேசுவின் நாமத்தில். என் எல்லைகளை விட்டு ஓடு. உடனே ஒவ்வொரு டிஜிட்டாக குறையும். ஹல்லேலூயா. அப்புறம் இன்கம் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு டிஜிட்டாக கூடும். ஸ்தோத்திரம். இதுவரை பார்க்காத டிஜிட்டில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இங்கே வந்து ஆண்டவர் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களால் கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த காலை கிருபையை விட்டுறாதீங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, காலையிலே உமக்கு நேராக ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஜெபத்துக்கு எப்படி வரணுமா? அப்படியே வந்துடக்கூடாது. இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும், மனசை ஆயத்தப்படுத்தணும், சரீரத்தை ஆயத்தப்படுத்தணும். ஸ்தோத்திரம். நல்ல ஆயத்தத்தோடு வரணும். ஞாயிற்றுக்கிழமை என்ன வஸ்திரம் உடுத்தணும், அது திட்டம் பண்ணப்பட்டது. ஸ்தோத்திரம். என்னெல்லாம் ஆலயத்துக்கு கொண்டு போகணும், அது திட்டம் பண்ணப்பட்டது. எதெல்லாம் கர்த்தருக்கு செலுத்தணும், அதெல்லாம் திட்டம் பண்ணப்பட்டது. ஸ்தோத்திரம். எத்தனை மணிக்கு புறப்படணும், டிராவல் டைம் எவ்வளவு, இடையில டிராஃபிக் இருந்தா, ரயில்வே கேட் போட்டிருந்தா இடையில, ஸ்தோத்திரம். இப்படி எல்லாத்தையும் பிளான் பண்ணி திட்டம் பண்ணி வர கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். அடுத்து தாவீதுக்கு இருக்கிற விஷயத்தை பாருங்க. துன்மார்க்கத்தில் நீர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அப்போ துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வரணும். தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை, தீமையின் பக்கம் போகக்கூடாது. அடுத்து வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். வீம்பு பேச்செல்லாம் விட்டுறணும். என்ன பேச்சு? வீம்பு. நாங்களாம் வரமாட்டோம், நாங்களாம் தண்ணி குடிக்க மாட்டோம், நாங்களாம். நிறுத்தியா? அதெல்லாம் எடுக்காது. அல்லேலூயா. வீம்பு பேசக்கூடாது. பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அக்கிரமக்கார் யாவரையும் வெறுக்கிறீர். அக்கிரமங்கள் உள்ள இருக்கக்கூடாது. ஒன்று தெரிஞ்சு தெரியாமல் வந்தால் உடனே பலிபீடத்தை பிடிச்சி சுத்தம் பண்ணிடணும். பொய் பேசுகிறவர்களே அழிப்பீர். பொய்கள் நரகத்துக்கு போகிற பட்டியலில் முதல்ல யார் வர்றா? கடைசியில் பொய்யர். அனைவர்னா அனைத்து வகை பொய்யர். ஸ்தோத்திரம். அனைத்து வகை பொய்யரையும் அவர் அங்கே கொண்டு போட்டுறார். அதனால் பொய்களை அவர் வெறுக்கிறார். பொய்கள் பேசி கொண்டு இருக்கக்கூடாது. இது உண்மையின் கூடாரம். அல்லது இரத்த பிரியனையும், இரத்தம் பழி வாங்குற ஆவி, சூதுள்ள மனுஷரையும் கர்த்தர் அருவருக்கிறார். சூதுவாது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர், நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினால் ஆலயத்துக்குள் பிரவேசித்து. இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தனுக்கு என்னொன்று இருக்கு. அது பேர் என்னது? கிருப 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 கிருப. ஹல்லேலூயா. கிருப 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 கிருப. துன்மார்க்க வேண்டாம், கிருப வேணும். தீமை வேண்டாம், கிருப வேணும். வீம்பு வேண்டாம், கிருப வேணும். அக்கிரமம் வேண்டாம், கிருப வேணும். பொய் வேண்டாம், கிருப வேணும். இரத்த பிரியனா இருக்க வேண்டாம், கிருப வேணும். சூதுவாது வேண்டாம். என கிருபையினால் நிரப்புங்கப்பா, கிருபையினால் நிரப்புங்க. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம. இதுதாங்க தாவீது.
இதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. தாவீது இதெல்லாம் வெறுக்கிறாரு. வெறுங்க உங்கள்கிட்ட சில குறை இருக்கும், வெறுங்க, அதை வெறுங்க. எனக்கு சம்மதம் இல்லாமல் என்கிட்ட இருக்கிற விஷயங்கள் என்னன்னு ஒரு பட்டியல் போட்டு அதை மறைச்சி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கே சம்மதம் இல்லாத விஷயங்கள் என்கிட்ட இருக்குது, உங்கள் ரத்தத்தினால என்ன கழுவுங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. எனக்கே சம்மதம் இல்லாத காரியங்கள், எனக்கே பிடிக்காத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்குதப்பா, அதையெல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்தி தேவ சாயல் வேண்டும், தேவ சாயல் வேண்டும், தேவ சாயல் வேண்டும், என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம். இதெல்லாம் விட்டு அந்த கிருபை கிடைச்சவனே தாவீது சொல்றாரு, நான் ஆலயத்துக்கு வருவேன். அதோடு மட்டுமல்ல, உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன். ரெண்டாவது சொல்றாரு, நான் பயபக்தியா வருவேன். ஸ்தோத்திரம். அடுத்து சொல்றாரு, அது பரிசுத்த சன்னதி. ஆலயம் என்னது? பரிசுத்த சன்னதி, பயபக்தி. அடுத்து பணிந்து கொள்வே. இங்க வந்து ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமணி சொல்ல என்னிடம் ஏதும் இல்லை, தகுதியில்லா என்னை அழைத்தது உங்க கிருபை, உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. இந்த கிருபையை சார்ந்து வாழணும். நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இதுதான் தாவீது. கிருபை இருந்தா தான் அதுக்கு ஆலயத்துக்கே வர முடியும். உங்களுக்கு நமக்கெல்லாம் கிருபை கொடுத்துருக்காரு பாருங்க. ஆலயத்தானே வந்திருக்கிறீங்க, ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, பரிசுத்த சன்னதிக்கு வந்திருக்கிறோம், பயபக்தியோடு கூட வந்திருக்கிறோம். ஆலயத்தில் சகல நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீ செழித்திருக்கிற இடம் இது. அல்லேலூயா. இங்கே எவரும் வறண்டு போவதில்லை. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், உங்களை பிடுங்க முடியாதபடி கர்த்தர் நாட்டி வச்சிருக்கிறார். சத்துரு உங்களை பிடிங்க அங்கங்க நாட்ட பார்ப்பான், ஆனா உன்னை யாரும் பிடுங்க முடியாது. நீ நாட்டப்பட்டவர்கள். எல்லாவற்றால் நிரப்புகிற இடம். எல்லாம் நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பழைய காலங்கள்லாம் பாருங்க, பொருள் வாங்க போறவங்க எண்ணெய் வாங்குறதுக்கு பாத்திரம் கொண்டு போவாங்க, அரிசி வாங்குறதுக்கு பை கொண்டு போவாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஸ்தோத்திரம். அப்போ இதே போல் ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் எல்லாம் ரெடியாக வரணும். நீங்கள் வியாதியாக இருக்கீங்களா, அங்கே குணமாக்குவார். அப்போ உங்களுக்கு விசுவாசங்கிற அந்த ஆயத்தம் வேணும். விசுவாசித்தீங்கன்னா குணமாயிருவீங்க. ஸ்தோத்திரம். தரித்திரமாக சிலுவையில் சுமந்துட்டார், ஆசீர்வாதம் வந்துடும். இப்படி எல்லாவற்றால் நிரப்பப்படுகிற இடம்தான் தேவனுடைய ஆலயம். எல்லாவற்றால் நிரப்புகிறார். முதல் வருஷத்தில் தப்பி பயிராகிறது, ரெண்டாவது வருஷத்தில் தானாக பயிராகிறது, மூணாவது வருஷத்தில் விதைச்சி அறுவடை செய்கிறது. முதல் வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் சில கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கலாம், ரெண்டாவது வருஷம் தன்னால் நன்மை தந்து சேவை சந்திக்கப்பட்டே இருக்கும், மூணாவது வருஷம் விதைக்கிறதுக்கெல்லாம் நூறத்தனையான பலனை கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். இது ஒரு பழைய ஏற்பாட்டு அளவு. இப்போ அப்படி அல்ல. விசுவாசிக்கும் போதே அற்புதம் கர்த்தர் செய்கிறார். நோக்கி பார்க்கும் போதே விடுதலை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிலர் பார்க்கும்போதே உடனே ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும், சிலர் பார்க்கும்போதே பசியாக இருக்காங்கன்னு தோணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போதே நீங்கள் அப்படி பார்க்கணும். என்ன இப்படி பார்க்குற? நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த வியாதியை தானப்பா சிலுவையில் சுமந்தீங்கன்னு அந்த தழும்பை பார்த்தீங்கன்னா ஹீல் ஆயிடுவீங்க. இந்த தரித்திரத்தை தானே சுமந்துட்டீங்கன்னா தரித்திரத்தை இயேசு மாற்றுகிறார். இந்த சாபத்தை தானே நீங்கள் சுமந்துட்டீங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என் குறைவு இது இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுற உனக்கு குறைவு ஏற்படாது. அப்படி குறைவு இருக்குன்னா இன்னைக்கு நோக்கி பார். நீ அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. எனக்குரிய பரிபூர்ணங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. விசுவாசத்தில் எட்டி ஏறெடுத்து பாருங்க. ஸ்தோத்திரம். உங்க நன்மையை பெற்றுக்கொள். அது உன்னுடைய சுதந்திரம். பிள்ளையின் அப்பம். பிள்ளையின் அப்பத்தை நாய்களுக்கு போடுறது நல்லதல்ல. நாய்கள் என்றது பின்மாற்ற ஆவி. நாய்கள் என்பது ரட்சிக்கப்படாத தன்மை. நீ தேவ பிள்ளை, உனக்கு எல்லா நன்மையும் இருக்கிறது, நீ சுதந்தரித்துக்கொள். விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு கிருபை தருகிறார். ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆவாய். எல்லாம் ஆலயத்தோட சரியா இருக்குமான்னு பார்த்துக்கிடுங்க. ஆலயத்தோடு உள்ள ஆராதனை, ஆலயத்தோடு உள்ள ஜெபம், ஆலயத்தோடு உள்ள
சோத்திரம், வேத உபதேச கூட்டங்கள், ஆலயத்தோடு உள்ள காத்திருப்பு ஜபங்கள், இதோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. இதில் தான் நம்ம ஜீவன் இணைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரோடு. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்து சபையின் தலையாயிருக்கிறார். அவருக்குள்ள நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது. 33:10 வாசிக்கும் போது சங்கீதம், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனையா, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்கள அடுத்து என்ன செய்யுமா? சூழ்ந்து கொள்ளுமா. உங்களை சுற்றி சூழ்ந்து சூழ்ந்து ஒரு கிருபை இருக்குது. ஒரு பெரிய தலைவர்கள் வர்றாங்கன்னா அவங்கள சூழ்ந்து 2 அடுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. இதே போல தான் தேவ பிள்ளை கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்கள் மேலே ஒரு கிருபை இருக்கும். கணவன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம், மனைவி வீட்டுக்காரியங்களாம் கவனிக்க ஹோம் மினிஸ்டர், அடுத்து ஸ்தோத்திரம் பிள்ளைகள் வேலைக்கு போகலாம், படிக்க போகலாம். இவங்களெல்லாம் யார் போய் பாதுகாக்கிறது? ஸ்தோத்திரம், அந்த கிருபை தான் அங்கங்கே சூழ்ந்து சூழ்ந்து அங்கங்கே சூழ்ந்து சூழ்ந்து எல்லா சூனியங்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காக்கிற கிருபை, தேவ கிருபை. ஹல்லேலூயா. அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளுது. குட்டி குழந்தையும் அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளுது. ஸ்தோத்திரம், முதிர்ந்த தாத்தாவை சூழ்ந்து கொள்ளுது. எல்லாரையும் அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளுது. அப்படியே அந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறது. உங்கள் பிள்ளைகளை கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம், உங்கள் குடும்பத்தை கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம், அதுக்கு என்ன பண்ணுவேன், இதுக்கு என்ன பண்ணுவேன், அதுக்கு என்ன பண்ணுவேன், உங்களை வச்சே இடப்படாதீங்க. கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இப்படி எல்லாரையும் பாதுகாக்கிற தேவ கிருபை, அவர் கிருபை நம்மோடு இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லார் மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக. தாங்கி நடத்துங்க, மகிமைப்படுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சத்தமா சொல்லுங்க. நாத்துமாவே கர்த்தரை, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.